ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு ஹேர் சீரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இதெல்லாம் க்யூர் பண்ணும், ஹேர் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் நல்லா சாஃப்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பண்ண போகிற ஒரு சீரம் தான் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி சீரம் பண்ண போகிறோம். இது டிஐஒய் தான், பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது. இது நம்ம ஓன் யூஸ்க்கு, ஓன் யூஸ்க்கு நான் ரெடி பண்ணது. இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரோஸ்மெரி லீவ்ஸ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது நான் ஒரு 10 கிராம்ஸ்க்கு இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்ல குவாலிட்டியானது பார்த்து வாங்கும் போது தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறேன். இல்லையா நீங்கள் இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் டிஎம் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். டீமினரலைஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் உங்கள் யூஸ்க்கு அப்படிங்கும் போது நீங்கள் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். இது நமக்கு இது நல்லா கொதிச்சு வரும்போது நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு 28 கிராம்ஸ்க்கு இந்த ரோஸ்மெரி வாட்டர் வேணும். நீங்கள் ஒரு 100 கிராம் வாட்டரில் கூட நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நான் நல்லா பாயில் பண்ணுறதுக்காக 150 ml எடுத்திருக்க வாட்டர், டிஎம் வாட்டர். நெக்ஸ்ட் இதில் நான் வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இதுவும் ஹேருக்கு ரொம்ப நல்லது. ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிட் அண்ட் ஹேர்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நமக்கு நியூ ஹேர்ஸ் வளர்க்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மெரி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஸ்மெரியோட பெனிஃபிட்ஸ்லாம் ஹேருக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாயில் பண்ணி அந்த தண்ணி நல்லா ஆற விடணும். ஸோ இப்போ நான் இதை இண்டக்ஷனில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதை நல்லா பாயில் ஆகி நல்லா ஆற விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட தண்ணியோடு நல்லாவே குறைஞ்சிருக்கணும், நல்லா பாயில் ஆகிருக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிரான்ஸ்பரண்ட் ஜாந்தம் கம் 0.25 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்ல குவாலிட்டியான ஜாந்தம் கம்மாக யூஸ் பண்ணுங்கள். 0.2 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 கிராம்ஸ்க்கு கிளிசரின் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1.5 to 2 கிராம்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். கிளிசரின் நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த ஜாந்தம் கம்மியும் கிளிசரின் நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளிசரினோட மட்டும்தான் ஜாந்தம் கம் நல்லா டிசால்வ் ஆகும். நம்ம டிசால்வ் பண்ணக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்க ரோஸ்மெரி வாட்டர் 28 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு 30 கிராமுக்கு சீரம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 28 கிராம்ஸ்க்கு நான் ரோஸ்மெரி வாட்டர் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ்மெரி ஹைட்ரோசால் கூட எடுத்துக்கலாம். இது டிஐஒயாக இருக்கனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ 28 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துட்டேன். இப்போ இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ரோஸ்மெரி சீரம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். உங்கள் ஹேரில் ஏதாவது டேண்ட்ரஃப் இல்லை ஏதாவது இருந்தாலும் நல்லாவே க்யூர் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை டிசால்வ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ண அந்த ஜாந்தம் கம் நல்லாவே டிசால்வ் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கலாம். நான் பண்ணது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நான் அதனால் 0.2 கிராம்ஸே நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணவே இது நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ரோசிப் ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் கேரட் சீட் ஆயில் ஒரு 2 ட்ராப்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஜோஜோபா ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்ட ஆயில்ஸ் எல்லாமே ஹேருக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஆயில்ஸ் தான். ரொம்ப ஆட் பண்ண வேணாம். எல்லாமே ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் விட்டமின் இ ஆயில் ஒரு கேப்சூல் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஆயிலாக இருந்தால்
நீங்கள் அதுவுமே ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயில் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நம்மளோட அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் கம்மி பண்ணும், ஹேர் ஃபால்ஸை குறைக்கும், டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ண, இப்போ போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு கேப்சூல் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேருக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இதில் எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஹேருக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ். உங்ககிட்ட இந்த ஆயில்ஸ்லாம் நீங்கள் உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் தர மாதிரி எசென்ஷியல் ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நம்மளோட சீரம் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணலாம். செஞ்சு ஒரு 1 or 2 ஹவருக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லாவே அப்சர்வ் ஆகி இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி இஸ்காகாட் பேஜ் வந்து 0.3 கிராம்ஸ்க்கு எடுத்துக்க போகிறேன். இல்லை நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும். நான் இன்றைக்கி வந்து இஸ்காகாட் பேஜ் வந்து 0.3 கிராம்ஸ்க்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சீரம் ரெடி. இது நீங்கள் வந்து இப்போ இந்த சீரத்தை வந்து நீங்கள் வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறோம். 1 day கழிச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1 or 2 ஹவரில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்களோட ஸ்கேல்ஃபு, உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் இது குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சுருங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக இது உங்கள் ஹேர்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நார்மலாக நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சீரத்தை அதுக்கு மேலேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் குளிச்சுக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஹேர்லேயும் விடலாம், இல்லை நீங்கள் வந்து உடனே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் குளிக்கவும் செஞ்சுக்கலாம். ஆனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஒரு ஈரம் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து நல்லா வந்து ஃபேன் காற்றுல ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலை சீவுறதா இருந்தால் சீவிக்கோங்க. அது அந்த சீரத்தோடய நீங்கள் சீவ வேணாம். அதே மாதிரி இதில் நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேத்துக்கு அது செட் ஆகாது அப்படிங்கும்போது வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ரோஸ்மெரி மட்டும் வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை ரோஸ்மெரி ஹைட்ரோசால் வாங்கி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த சீரத்தை நீங்கள் 1 day விட்டு 1 day ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். இந்த சீரத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.